ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரமலான் முன்னேற்பாடுகள் தாங்க. இதில் நான் இன்றைக்கி முக்கியமான மசாலா பொடிகள் மட்டும் ரெடி பண்ணுறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நோம்பு நேரம் வந்துட்டால் நமக்கு நிறைய வேலைகளும் கடமைகளும் இருக்கும். ஆனால் முக்கியமான சில பொருட்கள் இருந்தால் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நான் இன்றைக்கி மசாலா பொடிகள் மட்டும் எப்படி செய்கிறதா காமிக்க போகிறேங்க. கண்டிப்பாக தேவையான பொருள் இது இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஈஸியாக சட்டுன்னு நோம்பு நேரத்தில் வேலையை முடிச்சிடலாம். என்னென்ன பொருள் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஏலக்காய் பொடி தாங்க செய்ய போகிறோம். மற்ற மசாலாக்களை அரைச்சிட்டோம்னா அந்த ஏலக்காய் பொடி காரமாயிடும். அதனால் முதல்ல ஏலக்காய் ஒரு 10-12 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபிரினி, பாயசம், ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஏலக்காய் பொடி தேவைன்னா இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பெரும்பாலும் ஒரு ஏலக்காய் 2 ஏலக்காய் தான் போடுவோம் ஒரு டைம் ஸ்வீட் செய்கிறதுக்கு. 10-12 செய்யும்போது ஒரு 5-6 முறை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இது. இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் நிறையாவும் போட்டு ஸ்டோர் பண்ண மாட்டேன். இது ஒரு மாதத்துக்கு எனக்கு வருங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இது போதும் நமக்கு 1 மாதத்துக்கு. இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததாக சோம்பு தூளுங்க. நம்ம வட்டலப்பம் செய்கிறதுக்கு, ஜாலரப்பம் செய்கிறதுக்கெலாம் நமக்கு சோம்பு தூள் தேவைப்படும். அதனால் சோம்பு நான் ஒரு குத்து மதிப்பாக கையில் எடுத்து சேர்த்துருக்குறேங்க. ஒரு 20 கிராம்லேருந்து 30 கிராம் அளவுக்கு இருக்கும். இதே நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு கட்டாயமான தேவைங்க. ஏன்னா நோம்பு நேரம் நோம்பு வச்சு டக்குன்னு ஏதாவது செய்யணும், ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கும் போது இந்த பொருளாக இல்லாட்டினா நம்ம அந்த நேரம் உட்காந்து இதை அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த பொருளாக செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு டக்குன்னு யோசிக்காமல், அப்பா நம்ம அரைச்ச மசாலா அப்படி இருக்கப்பா, ஏதாவது ஒன்று செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம செய்யலாம். அதனால் கட்டாயமாக நான் இப்போ இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தடுத்து நான் என்ன செஞ்சு வைக்கிறேன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ சோம்பு பொடியை ஆற வச்சுட்டு அதே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிளகு தூள் தாங்க. நான் எப்போவும் மிளகு மட்டும் தனியாக போட்டு பவுட்ரு பண்ண மாட்டேன். அது கூட ஜீரகமும் சேர்த்து வச்சுக்குவேன். இந்த மிளகு ஜீரக பொடி பார்த்திங்கன்னா கோழி வறுக்கிறதுக்கு, மட்டன் வறுக்கிறதுக்கு, ஆம்லெட் போடுறதுக்கு, காய்கறி அவரைக்காய், கத்திரிக்காய் பொரிச்சா கூட இந்த மிளகு ஜீரகத்தூள் போடுவேங்க. அதனால் கட்டாயமாக அந்த மிளகு ஜீரகத்தூள் எனக்கு தேவைப்படும். சூப் ஏதாவது செஞ்சாலும் இதை போட்டுக்குவேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் அளந்துட்டு சேர்த்துருக்குறேன். 30 கிராம் அளவுக்கு மிளகு, 20 கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். எப்போவுமே மிளகோட அளவை விட ஜீரகத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். சூடோடு போட்டோன்னா கட்டி விழுந்துடும், சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆற வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அந்த மனம் அப்படியே இருக்குங்க. இப்போ இதை ஆறிடுச்சு. இதே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கண்ணாடி பாட்டில் எல்லாத்துலேயுமே நான் ஸ்டிக்கரில் என்னென்ன வச்சுருக்கோன்றதை நான் எழுதி வச்சுருவேங்க. ஏன்னா வேறு யாராவது சமைக்கும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுமே அவசரத்தில் எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால் இது போல் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரியாணி மசாலாங்க. பிரியாணி மசாலாவுக்கு மெயினான பொருள் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தான். நீங்கள் ஏலக்காய் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுலேருந்து கம்மியான அளவில் கிராம்பும் அதிகமான அளவில் பட்டையும் எடுக்கணுங்க. அதனால் மெயின் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தான். நான் 30 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். 20 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேன். இது கிராம்பு நல்ல முனையெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நல்ல காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. கிராம்பு அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு பிரியாணி எரிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பட்டை பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 30 கிராம் ஏலக்காய், 20 கிராம் கிராம்பு, 50 கிராம் பட்டை. பட்டை அதிகமாயிட்டாலும் இனிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கிராம்பு அதிகமாயிட்டாலும் காரல் எடுத்துரும். இதுதான் கரெக்டான அளவு. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதை வறுக்கக்கூடாதுங்க. நல்லா சில்வர் டிஃபன் பாக்ஸில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு வெயிலில் நல்லா வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அப்படியே நம்ம இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் லைட்டாக கையில் உடச்சிட்டு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுட்ரு பண்ணலான்னு போட்டேங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடலான்னு பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு சுற்றினேன். ஆனால் இந்த பட்டை ரொம்ப பெருசாக இருந்ததுனால மிக்சி ஜாரில் போய் பிளேடில் போய் மாட்டிக்கிச்சு. மாட்டிட்டு ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இஞ்சி தட்டுற கல்லில் போட்டு இந்த பட்டையெல்லாம் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேங்க. இடித்து எடுக்கும்போது நமக்கு பவுட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்களே இதே மாதிரி தட்டிகிட்டே போடுங்க. ஏன்னா பட்டை சுருள் பட்டை ரொம்ப கனமாக இருக்குது இல்லையா? அதனால் அப்படியே போட்டால் ஸ்டக் ஆயிரும். அதில் இஞ்சி தட்டுற கல்லில் போட்டு பட்டையை மட்டும் நம்ம பவுட்ரு பண்ணாலே இடிச்சிட்டாலே போதும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா பட்டையும் இடித்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். 2 டைமாக போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா புகையாக பறக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க.
இப்போ நான் எடுத்திருக்க இந்த பிரியாணி மசாலா அளவுகள் பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 கிலோ வரைக்கும் பிரியாணிக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நோம்பு நேரன்றனால அடிக்கடி பிரியாணி செய்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான பொடி. இப்போ இது போல் இடிச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. கெட்டு போகாமல் இருக்கும், கட்டி விழுகாமல் இருக்கும். இப்போ பவுட்ரு பண்ணது எல்லாமே நம்ம கொட்டி நல்லா ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு கிலோ பிரியாணி எடுத்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்து போடுங்க. இது கூட நம்ம தாளிக்கும் போது 2 ஏலக்காய், கிராம்பு நம்ம போடத்தான் செய்வோம். அதனால் 1 கிலோ பிரியாணிக்கு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டேன். இதுவே நல்ல மணமாக இருக்குங்க. இதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் இதே பொடியை நீங்கள் கறி குழம்புக்கு, குருமாவுக்கெல்லாம் போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். ஆனால் நான் வந்து சில நேரம் இல்லாட்டினா இந்த பொடியவே கறி குழம்புக்கு, மட்டன் குழம்புக்கெலாம் போடுவேன். சில நேரம் கரம் மசாலா இருந்துச்சுன்னா தனியாக அதை சேர்த்து நான் செஞ்சுக்குவேன். இப்போ பாருங்கள், பிரியாணி போடுறா இருந்தால் இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் கறி குழம்பு, சிக்கன் குழம்பு வைக்கிறதா சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்படி நம்ம தாளிக்கும் போது 2 சேர்ப்போம் முழுசாக, அதில் இந்த அளவுகள் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை ஒரே பாட்டிலில் நான் ஃபுல்லாக போட்டு வைக்கல, ஏன்னா ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் 2 பாட்டிலில் தனித்தனியாக நான் போட்டு வச்சுக்க போகிறேன். 2 பாட்டிலுமே ஸ்டிக்கர் எழுதி ஒட்டி வச்சுக்க போகிறேங்க. ஏன்னா ரொம்ப அமிக்க வச்சோன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் 2 பாட்டில் அதை பிரித்து போட்டு வச்சுக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலா தாங்க. நான் கரம் மசாலாவுக்கு வந்து வெயிட் மிஷின் வச்சுலாம் அளக்கலை, கையிலே கொஞ்சமாக எடுத்து நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். ஒரு 10-12 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதே அளவில் கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு 3 துண்டு பட்டையை உடச்சிட்டு வச்சுருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஸ்டார் அனீஸ் வந்து ஒரு பூ எடுத்திருக்கேன். அதில் இன்னொன்று பூவில் வந்து பாதி பிச்சுட்டு வச்சுருக்கேன். ஒரு 1.5 பூ அளவுக்கு வச்சுருக்கேன். நம்ம எடுத்துருக்க இந்த மசாலாவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது கூட கல்பாசி பார்த்திங்கன்னா ஒரு 4 விரலால் பிடிச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்திருக்கேங்க. இதுவே போதும், கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக அந்த ஜாவித்திரி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இதழ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் இது கூட வச்சிடலாம். இது கூட மராத்தி மொக்கு 1 எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இது மட்டும் தான் நான் வச்சு அரைச்சிக்குவேன். இது கூட பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் வந்து ஒரு பாதி அளவு மட்டும் நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காய் இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட ஜீரகம், மல்லி, மிளகாய் இதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் தனித்தனியாக பவுடர் அரைச்சி வச்சுருப்போம். தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குருமாவுக்கு சேர்க்கலாம், தக்காளி சாதத்துக்கு, கறி குழம்புக்கு, கரம் மசாலா நீங்கள் எதில் சேர்ப்பீங்களோ அதுக்கெல்லாம் இந்த மசாலா அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த எல்லா மசாலா பொடியும் பார்த்திங்கன்னா நோன்பு நேரம் மட்டும்தான் செஞ்சு வச்சுக்குவீங்களா, மற்ற நேரம்லாம் கிடையாதுன்னா எப்போவுமே இந்த பொடி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்குவோம். எந்தெந்த பவுட்ரு எப்பப்போ காலி ஆகுதோ அப்பப்போ நம்ம அரைச்சி வச்சுக்குவோம். ஆனால் அந்த ரமலான் டயத்தில் மட்டும் எல்லா பொடியும் மொத்தமாக அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. ஏன்னா நோன்பு நேரத்தில் சகருக்கு ஒரு சாப்பாடு செய்வோம், நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு செய்வோம். அப்போ ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு வேலையாக நம்ம செய்யணும். பொடி எடுத்து காய வச்சு அரைச்சி செய்கிறது பெரிய வேலையாக இருக்கும் இல்லையா. நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு உண்மையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நான்வெஜ்ஜு அடிக்கடி சமைப்போம், ஸ்வீட் ஐட்டங்கள் செய்வோம், ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நம்ம சமோசா, பஜ்ஜி இப்படி ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யும்போதெல்லாம் நமக்கு இந்த கரம் மசாலா தூள், மிளகுத்தூள்லாம் நமக்கு தேவைப்படும். அதனால் இது எல்லாமே இருந்துச்சுன்னா நமக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மசாலாக்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள், குழம்புத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறலாம். நான் வந்து பிரியாணிக்கு மட்டும் அப்பப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்குவேன். மற்றபடி கறி குழம்புக்கு மற்ற எதுக்கு தேவைனாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க. ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி பஜ்ஜி மாவு மிக்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ரமலான் ப்ரிப்ரேஷன்னு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரமலானுக்காக நான் வேறு என்னென்னலாம் செய்கிறேன்றதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதே மாதிரி இஃப்தார் ஸ்நாக்ஸு, சகருக்கு உண்டான சாப்பாடுகள்லாம் என்னென்ன செய்கிறன்றதே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.